தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நல்வுறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இரு இயேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, ஸ்கை டிவி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் வாளையார் சந்திராபுரம் புனித தனிஸ்லாஸ் ஆலயத்திலிருந்து வாழ்த்துக்களையும் ஜெபங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். உங்களுடைய அனைவருடைய கருத்துக்களும் நிறைவேற வேண்டுமென இந்த திருப்பலியில் சிறப்பாக உங்களுக்காக ஜெபிக்கின்றேன். இன்று திருச்சபை ஆண்டின் பொதுக்காலம் 22வது ஞாயிறை கொண்டாடுகின்றது. இந்த நன்னாளிலே இறைவன் நமக்கு திருச்சட்டத்தை கொடுத்து அதன்படி வழிநடக்க வேண்டும் என்று முதல் வாசகத்திலும், நற்செய்தி வாசகத்தில் இறைவனுடைய சட்ட திட்டங்களே முதன்மையானது. அது மனித நேயத்தை மதிக்கக்கூடியது, காக்கக்கூடியது. ஆனால் மனிதனின் சட்டமோ பாரம்பரியமோ மனிதனுக்கு முழுமையாக விடுதலை கொடுக்காதது. எனவே மனித சட்டத்தை அல்ல, இறை சட்டத்தை மதித்து வாழ வேண்டும் என்றும், ஏழை எளியவர்களுக்கு உதவி வாழ வேண்டும் என்றும் சொல்கின்றது. எனவே ஆண்டவரின் அழைப்பை ஏற்று இறை மக்களுக்கு ஏற்ற மனிதர்களாக வாழ வரவேண்டி இந்த திருப்பலியில் மன்றாடுவோம். இந்த திரு நிகழ்வை தகுந்த முறையில் கொண்டாட தடையாக இருக்கிற நமது குற்றங்கள் குறைகள் நினைத்து மனவருந்தி இறை மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கணிகையான பரிசுத்த மரியாயின் வானதூதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எமக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. தேவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே
செய்வீராக. ஆற்றல் வாய்ந்த இறைவா, சிறந்தவை அனைத்தும் நிறைந்தவரே, உம்மீது நாங்கள் உள்ளார்ந்த அன்பு கொள்ள செய்தருளும். அதனால் எங்களது சமயப்பற்றை வளர்க்கும் நன்மை பெருகச் செய்து நீர் எங்களில் கருத்துடன் உருவாக்குவதை பராமரித்து காத்தருள்வீராக. உம்மோடு என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவரும் எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். நான் உங்களுக்கு கட்டளையிட்டு சொல்பவற்றோடு எதையும் சேர்க்க வேண்டாம். இணை சட்ட நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறை வார்த்தைகள் 1 முதல் 2 முடிய மற்றும் 6 முதல் 8 முடிய. இஸ்ரேலரே கேளுங்கள், நான் உங்களுக்கு கற்றுத்தரும் நியமங்கள் முறைமைகளின்படி ஒழுகுங்கள். அதனால் நீங்கள் வாழ்ந்து உங்கள் மூதாதையரின் கடவுளாகிய ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கும் நாட்டுக்கு சென்று அதை உரிமையாக்குவீர்கள். நான் உங்களுக்கு கட்டளையிட்டு சொல்பவற்றோடு எதையும் சேர்க்க வேண்டாம், அதிலிருந்து எதையும் நீக்கவும் வேண்டாம். உங்கள் கடவுளாகிய ஆண்டவரின் கட்டளைகளை நான் உங்களுக்கு கற்றுத் தருகிறேன். அவற்றை பின்பற்றுங்கள். நீங்கள் அவற்றை பின்பற்றி நடங்கள். அதுவே மக்களினங்கள் முன்னிலையில் உங்கள் ஞானமும் அறிவாற்றலுமாய் விளங்கும். இந்த நியமங்களை கேள்வி உறும் அனைவரும் உண்மையில் இப்பேரினம் ஞானமும் அறிவாற்றலும் கொண்ட மக்களால் ஆனது என்பர். நாம் குரல் எழுப்பும் போதெல்லாம் நம் கடவுளாகிய ஆண்டவர் நம்மோடு உள்ளார். அவரை போல் மக்களுக்கு மிகவும் நெருங்கிய கடவுளை கொண்ட வேறு பேரினம் ஏதாகிலும் உண்டா? நான் இன்று நேர்மை மிகு சட்டங்களை உங்களுக்கு தந்துள்ளேன். இவற்றை போன்று நியமங்களையும் முறைமைகளையும் கொண்டு வேறு பேரினம் ஏதாகிலும் உண்டா? ஆண்டர் வழங்கும் அருள்வாக்கு. இவாமுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரே, உம் கூடாரத்தில் தங்கிட தகுதியுள்ளவர் யார்? ஆண்டவரே, உம் கூடாரத்தில் தங்கிட தகுதியுள்ளவர் யார்? மாசற்றவராய் நடப்போரே, இன்னோர் நேரியவற்றை செய்வர், உளமாற உண்மை பேசுவர், நம் நாவினால் புறம் கூறார். பல்லவி. ஆண்டவரே, உம் கூடாரத்தில் தங்கிட தகுதியுள்ளவர் யார்? ஆண்டவரே, உம் கூடாரத்தில் தங்கிட தகுதியுள்ளவர் யார்? தம் தோழருக்கு தீங்கிலையார், தாம் அடுத்தவரை பழித்துரையார், நெறி தவறி நடப்போரை இழிவாக கருதுவர், ஆண்டவருக்கு அஞ்சுவோர் உயர்வாக மதிப்பர். பல்லவி. ஆண்டவரே, உம் கூடாரத்தில் தங்கிட தகுதியுள்ளவர் யார்? ஆண்டவரே, உம் கூடாரத்தில் தங்கிட தகுதியுள்ளவர் யார்? தம் பணத்தை வட்டிக்கு கொடார், மாசற்றவருக்கு எதிராக கையூட்டு பெறார், இவ்வாறு நடப்போர் என்றும் நிலைத்திருப்பர். பல்லவி. ஆண்டவரே, உம் கூடாரத்தில் தங்கிட தகுதியுள்ளவர் யார்? ஆண்டவரே, உம் கூடாரத்தில் தங்கிட தகுதியுள்ளவர் யார்? இரண்டாம் வாசகம். இறை வார்த்தையின்படி நடக்கிறவர்களாய் இருங்கள். திருத்தூதர் யாக்கோப்பு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். 1ஆம் அதிகாரம் 17 18, 21 22 மற்றும் 27 முடிய உள்ள இறைவசனங்கள். சகோதர சகோதரிகளே, நல்ல கொடைகள் அனைத்தும் நிறைவான வரம் எல்லாம்
ஒளியின் பிறப்பிடமான விண்ணக தந்தையிடமிருந்தே வருகின்றன. அவரிடம் எவ்வகையான மாற்றமும் இல்லை. அவர் மாறிக்கொண்டிருக்கும் நிழல் அல்ல. தம் படைப்புகளுள் நாம் முதற்கனிகளாகும்படி உண்மையை அறிவிக்கும் வார்த்தையால் நம்மை ஈன்றெடுக்க அவர் விரும்பினார். உங்கள் உள்ளத்தில் ஊன்றப்பட்ட வார்த்தைகளை பணிவோடு ஏற்றுக்கொள்ளுங்கள். அதுவே உங்களை மீட்க வல்லது. இறை வார்த்தையை கேட்கிறவர்களாக மட்டும் இருந்து உங்களை ஏமாற்றிக் கொள்ள வேண்டாம். அதன்படி நடக்கிறவர்களாயும் இருங்கள். தந்தையாம் கடவுளிடம் பார்வையில் தூய்மையானதும் மாசற்றதுமான சமய வாழ்வு எதுவெனில் துன்புறும் அனாதைகளையும் கைம்பெண்களையும் கவனித்தலும் உலகத்தால் கரைப்படாதபடி தம்மை காத்து கொள்வதுமாகும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. தம் படைப்புகளுள் நாம் முதற்கனிகளாகும்படி உண்மையை அறிவிக்கும் வார்த்தையால் நம்மை ஈன்றெடுக்கவர் விரும்பினார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மார்க்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. மார்க்கு எழுதிய நற்செய்தி 7வது அதிகாரம் திருவசனங்கள் 1 முதல் 8 வரை, மேலும் 14, 15, மேலும் 21 முதல் 23 வரை. ஒரு நாள் பரிசேயரும் எருசலேமிலிருந்து வந்திருந்த மறைநூல் அறிஞர் சிலரும் இயேசுவிடம் வந்து கூடினர். அவருடைய சீடருள் சிலர் தீட்டான, அதாவது கழுவாத கைகளால் உண்பதை அவர்கள் கண்டார்கள். பரிசேயரும் ஏன் யூதர் அனைவருமே தம் மூதாதையர் மரபை பின்பற்றி கைகளை முறைப்படி கழுவாமல் உண்பதில்லை. சந்தையிலிருந்து வாங்கியவற்றை கழுவிய பின்னரே உண்பர். அவ்வாறே கிண்ணங்கள், பரணிகள், செம்புகள் ஆகியவற்றை கழுவுதல் போன்ற அவர்கள் கடைபிடிக்க வேண்டிய மரபுகள் இன்னும் பல இருந்தன. ஆகவே பரிசேயரும் மறைநூல் அறிஞரும் அவரை நோக்கி, சீடர் மூதாதையர் மரபுபடி நடவாமல் தீட்டான கைகளால் உணவு அருந்துவது ஏன் என்று கேட்டனர். அதற்கு அவர், வெளிவேடக்காரராகிய உங்களை பற்றி எசையா பொருத்தமாக இறைவாக்கு உரைத்திருக்கிறார். இம்மக்கள் உதட்டினால் என்னை போற்றுகின்றனர், இவர்கள் உள்ளமோ என்னை விட்டு வெகு தொலைவில் இருக்கிறது. மனிதர் கட்டளைகளையும் கோட்பாடுகளையும் கற்பிக்கின்றனர், இவர்கள் என்னை வழிபடுவது வீண் என்றார். அவர் எழுதியுள்ளார், நீங்கள் கடவுளின் கட்டளைகளை கைவிட்டு மனித மரபை பின்பற்றி வருகிறீர்கள் என்று அவர்களிடம் கூறினார். இயேசு மக்கள் கூட்டத்தை மீண்டும் தம்மிடம் வரவழைத்து அவர்களை நோக்கி, நான் சொல்வதை அனைவரும் கேட்டு புரிந்து கொள்ளுங்கள். வெளியிலிருந்து மனிதனுக்குள் சென்று அவர்களை தீட்டுப்படுத்தக்கூடியது ஒன்றுமில்லை. மனிதருக்கு உள்ளிருந்து வெளியே
வருபவையே அவர்களை தீட்டுப்படுத்தும். ஏனெனில் மனித உள்ளத்திலிருந்தே பரத்தன்மை, களவு, கொலை, விபச்சாரம், பேராசை, தீச்செயல், வஞ்சகம், காமவெறி, பொறாமை, பழிப்புரை, செருக்கு, மதிகேடு ஆகியவற்றை செய்ய தூண்டும் தீய எண்ணங்கள் வெளிப்படுகின்றன. தீயனவாகிய இவை அனைத்தும் உள்ளத்திலிருந்து வந்து மனிதரை தீட்டுப்படுத்துகின்றன என்றார். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. இயேசுவே உமக்கு புகழ். இரு இயேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, யூத மக்களை பொறுத்தமட்டில் இறைவனுடைய சட்டம் மட்டுமே மனிதனை ஆள வேண்டும். எந்த மனிதனும் அவர்களுக்கு மேல் ஆட்சி செலுத்தக்கூடாது. இறை சட்டம் மட்டுமே அவர்களை வழிநடத்த வேண்டும். இன்றைய முதல் வாசகத்தில் மிக அருமையாக இறைவாக்கின் வழியாக அவர்கள் கொடுக்கப்படுகின்ற திருச்சட்டத்தை அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள். அதில் எந்த மாற்றமும் இல்லாமல் அவர்கள் வாழ வேண்டும். எந்த மாற்றத்தையும் இறைவன் கொடுக்கின்ற சட்டத்திலே அவர்கள் கொணரக்கூடாது. அப்படி அவர்கள் செய்யும் பொழுது சிறப்பாக மற்ற மக்கள் முன்னிலையில் சிறந்த மக்களாக வாழ்வார்கள் என்று சொல்லப்படுகின்றது. இன்று நமக்கு முன்னால் வைத்திருக்க கேள்வியானது இதுதான்: மனித மேன்மையா அல்லது மனிதன் உருவாக்கிய சட்டமா? எவற்றிற்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கின்றோம்? சில ஆண்டுகளுக்கு முன் தென்னிந்தியாவிலே, தென் தமிழகத்திலே குறிப்பாக சாதி கலவரம் நடைபெற்றது. பலர் கொல்லப்பட்டார்கள். அப்பொழுது ஒரு பெண்ணை, குறிப்பாக சமுதாயத்தில் புறக்கணிக்கப்பட்ட சமுதாயத்தைச் சேர்ந்த அந்த பெண்ணை கொலை செய்ய வேண்டும் என்று சில ஆதிக்க வர்க்கத்தைச் சேர்ந்தவர்கள் துரத்தி கொண்டு வந்தார்கள். அவர் வேறு வழி இல்லாமல் ஒரு கோவிலுக்குள் நுழைந்து சொல்கின்றார். கோவிலுக்குள் நுழைந்தவுடனேயே அவருடைய சூழ்நிலையை அறிந்து கொண்ட அங்கே இருந்த குரு பூஜாரி என்ன செய்கின்றார்? அந்த பெண்ணை கருவறைக்கு சென்று ஒளிந்து கொள்ளும்படி சொல்கின்றார். கருவறைக்கு யாரும் செல்ல முடியாது. குறிப்பாக சமுதாயத்தில் ஒதுக்கப்பட்ட மனிதர்கள் சென்றாலே பாவம். அதில் குறிப்பாக பெண்கள் சென்றால் அது தீட்டுப்பட்டுவிடும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர் சொல்கின்றார், சென்று அந்த கருவறையை ஒளிந்து கொள்ளுங்கள் என்று சொல்கின்றார். அவரை துரத்தி வந்தவர்கள் ஆலயத்துக்கு, கோவிலிலே நுழைகின்றார்கள். நுழைந்து தேடுகின்றார்கள். அந்த பூஜாரியை பார்த்து, அந்த கோவிலின் குருவை பார்த்து கேட்கிறார்கள், குருக்களை பார்த்து கேட்கிறார், எங்கே அந்த பெண்? இங்கே வந்தாளா? எங்கே ஒளிந்திருக்கிறார்? எங்கே இருக்கிறார் என்று கேட்கும் பொழுது, இங்கே சாமியை தவிர வேறு யாரும் இல்லை. கருவறையை பார்க்கிறார்கள். கருவறையும் அங்கே சாமி தான் இருக்கிறது, வேறு யாரும் இல்லை என்று சொல்கின்றார். எனவே தேடியவர்கள், கொலைவரியோடு வந்தவர்கள் திரும்பிச் செல்கிறார்கள். சற்று நேரத்துக்கு பின் அந்த கருவறையில் ஒளிந்திருந்த பெண் வெளியே வருகிறார். அந்த குருக்களை பார்த்து கேட்கிறார், ஐயா, என் பொருட்டு நீங்கள் பொய் சொல்லிவிட்டீர்களே, நீங்கள் எப்பொழுது உண்மைதானே பேச வேண்டும்? நான் உள்ளே ஒளிந்திருக்கிறேன், அங்கே சாமியை தவிர வேறு ஒருவர் இல்லை என்று சொல்கிறீர்களே, அது என்னால் நீங்கள் பொய் சொல்ல வேண்டியதாயிற்று என்று வருகிறார். அதற்கு அந்த குருக்கள் சொல்லுவார், அந்த பூஜாரி சொல்லுவார், நான் உண்மையைத்தான் சொன்னேன். எப்படி என்றால், சில நாட்களுக்கு முன் என்னுடைய மகன் கிணற்றிலே விழுந்த பொழுது உனக்கு நான் பல தவறுகளை இணைத்திருக்கிறேன், உன்னை மதிக்காமல் இருந்திருக்கிறேன். என் மகன் கிணற்றிலே விழுந்து விட்டான், பலர் பார்த்து கொண்டிருந்தார்கள். நீரே அங்கே குதித்து என்னுடைய மகனை காப்பாற்றினீர். உயிரை காப்பாற்றக்கூடிய அந்த எண்ணத்தை உனக்கு கொடுத்திருந்தால், கடவுளிடம் இருக்கிறது என்றால், நீ கடவுளாகத்தான் இருக்க முடியும். எனவேதான் உள்ளே இருப்பது சாமி என்று சொன்னேன். அது உண்மையிலே உன்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன். நீ சாமியாகத்தான் அங்கே உள்ளே இருந்தாய், சாமியாகத்தான் இருக்கிறாய்.
நீர் என்று உதவி செய்யாவிட்டால் என்னுடைய மகனை நான் இழந்திருப்பேன், அவனை இழந்திருப்பான். நீ ஒரு தெய்வமாக வந்து அவனை காப்பாற்றினாய். மனித நேயம் என்பது இதுதான். ஒருவருக்கு பிரச்சனை இருக்கும் பொழுது ஜாதி மதம் என்று பார்க்காமல் அந்த மனித நேயத்தோடு அவருக்கு உதவி செய்து அவருடைய பிரச்சனை காப்பாற்றின ஒவ்வொரு மனிதனும் தெய்வமாக, கடவுளாக வந்து செயல்படுகின்றார். இதைத்தான் நம் ஆண்டவர் எடுத்துரைக்கின்றார். நமது வாழ்க்கையில சட்ட திட்டங்களை நாம் பெரிதாக நினைக்கின்றோம், சமுதாயத்தினுடைய கோட்பாடுகளை பெரிதாக நினைக்கின்றோம். ஆனால் கடவுள் ஒருவர் இருக்கின்றார், அவருடைய பிள்ளைகள் நாம். எனவே அனைவரும் சமத்துவம் உள்ளவர்கள் என்று நினைப்பதில்லை. இன்று சீடர்கள் கழுவாத கையில் உண்பதாக சொல்லுகிறார்கள். கழுவாத சாதாரண கைகளை கழுவது அல்ல, மாறாக இந்த காய்கறிகள் பிற இனத்தவரால் புற இனத்தவரால் தொடப்பட்ட காய்கறி, இது தீட்டுப்பட்டது, எனவே கழுவ வேண்டும் என்பதை இயேசு எதிர்க்கின்றார். எனவே கையை சாதாரண கழுவுவது மட்டுமல்ல, கையை மேலிருந்து கீழ் வரை கழுவ வேண்டும். அப்படிப்பட்ட மடத்தனத்தை அவர் எதிர்க்கின்றார். மனித மேன்மையை கொடுங்கள் என்று சொல்கின்றார். அவரே சொல்வார், மனதின் நிறைவில் இருந்துதான் வாய் பேசும். நாம் நிறைவோடு பேசி நல்லதை செய்யும் பொழுது நிறைவுள்ளவர்களாக, கடவுளை உட்கொண்டவர்களாக, கடவுளை நமது உள்ளத்திலே நிரப்பியவர்களாக பேசுவோம். மாறாக நமது மனதிலிருந்து குறைகளும் மற்றவரை பற்ற அநியாயமான சொற்களும் வருகிறது என்றால் அதற்கு காரணம் அங்கே மனதிலே ஒளி இல்லை, இறைவன் இல்லை, மாறாக இருள் இருக்கிறது. இருளின் தலைவனாகிய சாத்தான் இருக்கின்றார். எனவே நம்ம மிக தெளிவாக சொல்கின்றார், வெளியிலிருந்து வரக்கூடிய உணவுப் பொருட்களால் ஒரு மனிதன் தீட்டுப்படுவதில்லை, மாறாக தீய எண்ணங்களினால் ஒரு மனிதன் தீட்டுப்படுகின்றார். மேலும் அவருடைய யோவான் நற்செய்தியிலே நாம் வாசிக்கின்றோம் விபச்சாரத்தில் பிடிபட்ட பெண்ணை பற்றி. அங்கே இயேசுவுக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலையை அவரை நிறுத்த வேண்டும் என்று எண்ணுகிறார்கள். சட்டப்படி அந்த பெண் கல்லால் எரிந்து கொல்லப்பட வேண்டும். இயேசு இரக்கம் காட்டுவாரா? இரக்கம் காட்டினாலும் குறை சொல்லலாம், அல்லது இரக்கம் காட்டாவிட்டால் இவர் சட்டத்தை கடைபிடிக்கவில்லை என்று சொல்லலாம். அப்பேற்பட்ட சூழ்நிலையிலே மிக ஞானத்தோடு கடவுள் இயேசு பதில் சொல்கின்றார், உங்களில் குற்றமில்லாதவன் முதற்கல்லை எறியட்டும். அடுத்து சொல்கின்றார் அந்த பெண்ணை பார்த்து, நானும் உமக்கு தீர்ப்பிடேன், இனி பாவம் செய்யாதே போ என்று. தனக்கு மரணம் நெருங்கிவிட்டது, தான் கல்லால் அடிபட்டு இறப்போம் என்ற சூழ்நிலை மனநிலையோடு அந்த பெண் வந்திருப்பார். ஆனால் மாபெரும் இயேசு தன்னுடைய கனிவினால், நமது ஞானத்தினால் கொண்டு வந்தவர்களையும் வாயடக்க செய்து அனுப்பிவிட்டார். மேலும் இக்கட்டில் இருந்த அந்த பெண்ணுக்கும் ஆறுதல் சொல்லி இனி பாவம் செய்யாது என்று மன்னித்து தீர்ப்பிடாமல் அனுப்புகின்றார். நமது வாழ்வில் எதை செய்கின்றோம்? மனித நேயத்தை நம்முடைய சொல்லிலும் செயலிலும் வெளிப்படுத்துகின்றோமா? சட்டம், சம்பிரதாயம், ஜாதி, மதம் என்று பேசிக்கொண்டு மனித நேயத்தை அழிக்கின்றோமா? இயேசு நம்மிடம் விரும்புவது எல்லாம் இறைவனுக்கு ஏற்றபடி அனைத்து மக்களும் சகோதர சகோதரிகள் என்று, அனைவருமே கடவுளுடைய பிள்ளைகள் என்று வாழ வேண்டுமென அழைப்பு விடுக்கின்றார். அந்த மனித நேயத்தை காப்பாற்றி, மனித நேயத்தை காப்பாற்ற தன்னையே கொடுத்த அந்த இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி வாழ இந்த திருப்பலியில் தொடர்ந்து மன்றாடுவோம். ஆமென். எழுந்து நமது விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். Thank you.
பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திருவனை உரைப்பதை நம்புகிறேன். உன்னிதழ்கள் உறவை நம்புகிறேன். உறவின் உயிர்ப்பை நிலை வாழ்வேன். உறுதியுடனே நம்புகிறேன். விண்ணக தந்தை கனிவுள்ளவர், நமது ஜெபங்களை கேட்டு நமக்கு ஆசியை வழங்க தயாராக கரமிருத்து காத்திருக்கும் தெய்வம். அவரிடம் நமது தேவைகளுக்காக மன்றாடுவோம். அன்பின் இறைவா, இவ்வுலகிலே எங்களுடைய திரு அவையை வழிநடத்தும் திரு தந்தை பிரான்சிஸ் அவர்களுக்காகவும், எங்களுடைய மறை மாவட்ட ஆயர் பீட்டர் அபீர் அவர்களுக்காகவும், மற்றும் திருச்சபையை வழிநடத்துகின்ற ஆயர்கள், குருக்கள், துறவியர், பொதுநிலையினர், இறை ஊழியர்கள் அனைவருக்காகவும் மன்றாடுகின்றோம். நாங்கள் எங்கள் சொல்லிலும் செயலிலும் உமக்கு ஏற்றவர்களாக இருந்து மனித நேயத்தை காப்பதற்கு கடினப்பட்டு உழைக்க வரம் தர வேண்டும் என்று ஆண்டவரே மெய் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் இறைவா, இயற்கையின் சீற்றத்தால் பாதிக்கப்பட்டிருக்கின்ற நாடுகளுக்காக ஜெபிக்கின்றோம். நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்டிருக்கின்ற ஹெய்ட்டி போன்ற நாடுகளுக்காகவும், மற்றும் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டிருக்கின்ற சீனா, எங்களுடைய வட இந்தியா போன்ற இடங்களுக்காகவும் மன்றாடுகின்றோம். உமது கருணையால் இந்த இயற்கை சீற்றத்திலிருந்து அவர்களை காப்பாற்றி நல வாழ்வை தர வேண்டும் என்று ஆண்டவரே மெய் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் இறைவா, இந்த கொரோனா தொற்றினால் துவண்டு போய் கிடக்கும் எங்களுடைய உலகை உமக்கு கையளிக்கின்றோம். உமது கருணையால் எங்களை மீட்டு அனைவரும் நலமுடனும் வளமுடனும் வாழ அருள் தர வேண்டும் என்று ஆண்டவரே மெய் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். மழை இல்லாமல் வேலை வாய்ப்புகளை இழந்து தவிக்கின்ற ஒவ்வொருவருக்காகவும், குறிப்பாக எங்களுக்கு உணவூட்டி உழைப்பினால் எங்களை தூக்கி வளர்க்கின்ற விவசாய பெருமக்களுக்காகவும் மன்றாடுகின்றோம். அவருடைய நியாயமான வேண்டுதல்களையும் நியாயமான கோரிக்கைகளையும் அரசு ஏற்று நல வாழ்வு தரக்கூடிய சட்டத்தை ஏற்றி வழிநடத்த வேண்டும் என்று ஆண்டவரே மெய் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இந்த காணொளியை கண்டு இறை ஆசிரியை பெற காத்திருக்கின்ற ஒவ்வொரு நேயர்களுக்காகவும் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, அவருடைய மன்றாட்டுக்களை கேட்டு நீரே அவர்களுக்கு ஆசியாக இருந்து மன நிறைவையும் உடல் நலத்தையும் தர வேண்டும் என்று ஆண்டவரே மெய் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நமது தனிப்பட்ட தேவைகளுக்காக சற்று மௌனமாக ஜெபிப்போம். ஆண்டவரே, எங்கள் அன்பின் இறைவா, இதோ எங்கள் வேண்டுதல் சிலவற்றை உமது திருப்பாதத்திலே தகுதியற்று நாங்கள் வைத்திருக்கின்றோம். கருணை கூர்ந்து எங்களுடைய மன்றாட்டுக்களை கேட்டு அருள் புரிய உம்மை வேண்டுகின்றோம். இதை எங்கள் ஆண்டவரும் மீட்பருமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆ
சகோதர சகோதரிகளே, நாம் ஒப்புக் கொடுக்கும் இத்திருப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கைப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, என்றும் புனிதமான இக்காணிக்கை மீட்பளிக்கும் ஆசியை எங்கள் மீது பொழிவதாக. இவ்வாறு அருள் அடையாளம் முறையில் நிகழும் இவ்வழி உமது ஆற்றலால் நிறைவு பெறுவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். கிறிஸ்து பிறந்து முன்னைய பாவ நிலையிலிருந்து மனிதனை புதுப்பித்தார். பாடுபட்டு எங்கள் பாவங்களை அழித்தார். இறந்தோர் நின்று உயிர் திறந்து நிலை வாழ்வுக்கு வழிவகுத்தார். தந்தையே, அவர் உம்மிடம் ஏறி வந்து விண்ணகத்தின் கதவுகளை திறந்து வைத்தார். ஆகவே வானதூதர் அணிகளோடும் புனிதர் பெரும் திரளோடும் நாங்களும் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண்ணி செய்து முடிவின்றி போற்றுவதாவது. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கை தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுவனவாகும். அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடருக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடருக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என்ற இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறைபொருள். இயேசுவே ஆண்டவர், எனக்காய் பிறந்தீரே, மரித்து உயிர்த்தீரே, மீண்டும் வருவீரே. இயேசுவே ஆண்டவர், எனக்காய் பிறந்தீரே, மரித்து உயிர்த்தீரே, மீண்டும் வருவீரே. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு திருமப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணன்று மக்களியும் பிரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே மக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்களுடைய ஆயர் பீட்டரவி, எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். தந்தையே, இந்த காணொளியை காணுகின்ற ஒவ்வொருவருக்கும் அவர்கள் இதயத்தில் ஆவலோடு தேடுகின்ற ஆவலை நிறைவேற்றியரிடம் ஒரு நாள் உயிர் தழுவோம் எனும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும், கொரோனா தொற்றினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிகிச்சை அளிக்கும் பொழுது இறந்த மருத்துவர்கள், சுகாதார பணியாளர்கள் மற்றும் காவல்துறை நண்பர்களுக்காகவும் அவர்கள் அனைவரையும் உமது திருமுக ஒளியில் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், மறை சாட்சியர், எங்களுடைய பாதுகாவலர் புனித தனிஸ்லாஸ்நாதர் மற்றும் புனிதர்கள் அனைவருடன் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ள தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக, இவரோடு, இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிற்குள் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. தந்தையின் மக்களாக அவர் கொடுத்த கட்டளைகளை கடைபிடித்து மனிதநேயத்தை காப்பாற்றி வாழ வர வேண்டி மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்று பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே, தீமைகளிலிருந்து ஆண்டவரே, தீமைகள் அனைத்திடமிருந்து எங்களை விடுவித்து
எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உமது திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்கள், குற்றங்குறைகள், பலவீனம் இவற்றை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் இந்த கொரோனா தொற்றிலிருந்து முழுமையான விடுதலையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஒருவர் ஒருவருக்கு இறைவனுடைய அமைதியை பகிர்ந்து கொள்வோம். அமைதியாகும். இதோ நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மனித நேயத்தை காப்பாற்ற அனைத்தையும் செய்து தன்னையே கொடுத்தவர். மனிதரை மீட்பதற்காக வந்த தெய்வம். அவருடைய திரு விருந்திற்கு அழைக்கப்பட்ட நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவரின் எண்ணத்திருந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், என் ஆன்மா நலமடையும்.
மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக உணவால் ஊட்டம் பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் இந்த அன்பின் உணவு எங்கள் இதயங்களை உறுதிப்படுத்தி எங்கள் சகோதர சகோதரிகள் உமக்கு பணிபுரிய எங்களை தூண்டி எழுப்புவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், வாழ்வின் பலி தொடர்கின்றது.